ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க மற்றும் நாட்டுக்கோழி வளர்க்க மானியம் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு நேட்டிவ் சிக்கன் போல்ட்ரி ஸ்கீம் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு நாட்டுக்கோழி பண்ணை வளர்ப்பு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக 100 கிராமப்புற தொழில் முனைவோருக்கு 50% சப்சிடியில் மானியத்தில் இந்த நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தி ஸ்கீம் லான்ச்ட் இன் தமிழ்நாடு ப்ரொவைட் 100 rural entrepreneur with 50% subsidy to establish small scale native chicken poultry அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 விதமான நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு இந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 50% மானியம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் மொத்தமாக 250 பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 250 கோழிகள் கொடுப்பாங்க வளர்ப்பதற்கு. அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் கொடுத்து நீங்கள் அந்த ஒரு கோழி பண்ணையை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஓகே, எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் ரூரல் ரெசிடென்ட் வித் 625 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரியாரிட்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா விடோஸ், டெஸ்டிடியூட், டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கு பார்த்தா முன்னுரிமை வழங்குறாங்க. நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 50% சப்சிடி கொடுக்குறாங்க. எதுக்காகனா ஷெட் அமைப்பதற்கு, எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு மற்றும் அந்த பேர்ட்ஸுக்கான ஃபீட் கொடுப்பதற்கு மொத்தமாக 50% மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 250 சிக்ஸ் பார்த்தா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50% மானியம் வழங்குறாங்க. அது இல்லாமல் 250 நாட்டுக்கோழி குஞ்சு இலவசமாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 3 day ப்ரோக்ராம் ஆன் போல்ட்ரி மேனேஜ்மெண்ட் வித் இன்சென்டிவ். ஸோ உங்களுக்கு 3 டேஸுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணாங்க. எப்படி ஒரு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கணும் அப்படின்றதுக்கான ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்கம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் இயர்லி ஏர்னிங்ஸ் ஆஃப் உங்களுக்கு இயர்லி நீங்கள் 2,30,000 ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. த்ரூ எக்கு, சிக்கு மற்றும் மீட் மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஸ்கீம் 6 to empower ரூரல் கம்யூனிட்டி என்னான் செல்ஃப் எவால்யூஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமத்தில் உள்ள அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கான ஒரு திட்டமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. 50% மானியம் வழங்குறாங்க. இத்திட்டத்தின் கீழ் நாட்டுக்கோழிகள் வளர்ப்பதில் ஆர்வமும் திறனும் கொண்ட கிராமப்புற பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு, உபகரணங்கள் வாங்கும் செலவு எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக மொத்தமாக 50% மானியமாக 1,56,875 ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க, மானியமாக கொடுக்குறாங்க. மீதி 50% அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்களே ஓனாக அந்த அமௌண்ட் ரெடி பண்ணலாம் அல்லது பேங்க் மூலமாக நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 250 எண்ணிக்கை, ஏன்னா 4 வார வயதுடைய கோழி குஞ்சுகள் கொடுத்துருவாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் கொட்டைக்கு அமைச்சு அதுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கான திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் குறித்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அவங்களோட வெப்சைட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை இருக்குது பாருங்கள், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இது பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கீம். இது மொத்தமாக தமிழகத்தில் 100 நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விரைவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் தகுதிகளாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அப்டேட் வர சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் இப்போ இந்த ஸ்கீம் குறித்து ஸோ டிஎன்டிபிஆர் மூலமாக அந்த பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு சார்பில். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இது பார்த்தா நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கான ஸ்கீமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேட்டிவ் சிக்கன் ரேரிங் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ஸோ போல்ட்ரி ஸ்கீம். இது பார்த்தா ரேரிங் ஸ்கீம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அது பண்ணை அமைப்பதற்கு, இது நீங்கள் வீட்டிலேருந்தே கோழி வளர்க்கறதுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க.
டு சப்போர்ட் 38,700 புவர் ரூரல் உமன் கொடுத்துருக்காங்க. ஸோ 38,700 புவர் ரூரல் உமனுக்கு வந்து பார்த்தா இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. யார் அப்ளை பண்ணலான்னா விடோ டெஸ்டிடியூட் ஃபிசிக்கல் சேலஞ்சட் இன் தமிழ்நாடு வித் போல்ட்ரி ஃபார்மிங் டு ஃபாஸ்டர் இன்கம் மற்றும் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கோப் யாருக்குன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ சென்னையை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 100 பெனிஃபிஷரி பேர் பிளாக். ஸோ ஒரு வட்டத்துக்கு வந்து 100 பேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக தமிழகம் முழுவதும் 38,700 பேர் இந்த ஸ்கீம் மூலமாக நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா புவர் ரூரல் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸோ புவர் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடோ டெஸ்டிடியூட் மற்றும் எஸ்சிஎஸ்டிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம், பட் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர் ப்ரியாரிட்டைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் கான்ட்ரிபியூட் 50% காசு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 50% மானியம் கொடுக்குறாங்க. மீதி 50% 1,600 ரூபாய் நீங்கள் தான் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். should not have a previously benefited from the similar livestock. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈச் பெனிஃபிஷரி ரிசீவ் 40 அசில் சிக்ஸ். ஸோ அசில் சிக் அப்படின்ற ஒரு இன வகை இருக்குது. அந்த 40 வகையான அசில் சிக்ஸை உங்களுக்கு வந்து பார்த்தா 50% மானியத்தில் கொடுத்துருவாங்க. 1,600 ரூபா மதிப்புள்ள அந்த 40% அசில் சிக் ஒன்று கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 டேக்கான ஃப்ரீ ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த அசில் சிக் வந்து பார்த்தா எக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 72 வாரங்கள் டைம் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எக்ஸ்பெக்டட் இன்கம் வந்து பார்த்தா 15,000லேருந்து 17,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா நீங்கள் வீட்டில் இருந்த இடம்லாம் தேவை கிடையாதுங்க. வீட்டிலேருந்து ஒரு 40 கோழியை வளர்ப்பதற்கு தேவையான இடம் இருந்தாவே போதுமானது. நீங்கள் வீட்டிலேருந்தே அமைச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது கோழி பண்ணை, பட் இது வந்து பார்த்தா கோழி வளர்ப்பு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கோழி வளர்ப்பு வந்து பார்த்தா 38,700க்கும் மேற்பட்டோருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதேமாரி நாட்டு கோழி பண்ணை அமைப்பதற்கு 100 பேருக்கு மேலே வந்து கோழி அமைப்புக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதான் உங்களுக்கான ஸ்கீமுக்கான பெனிஃபிட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கோழி பண்ணை அமைக்க முடியலனாலும் நீங்கள் கோழி வளர்க்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து 40 கோழிகள் தராங்க அப்படின்னா அது இன்னும் வந்து பார்த்தா நிறையா க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்லா வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தா இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி முதல்ல வாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கு 2 ஸ்கீம் தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அதுக்கான வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா 50% சப்சிடியில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. எல்லா பிளாக்லேயுமே 100 பேருக்கு இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார்பில் தான் இந்த ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க. அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களுடைய அனிமல் ஹஸ்பண்ட் இருக்க பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ வெட்டினரி டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ தகுதியானவர்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக கொடுத்துட்டு மானிய வழியில் உங்களுக்கு இந்த கோழிகள் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன எல்லாமே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 4 வாரத்துக்கான அந்த 4 வார வயதுடைய அந்த சிக்கை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ண சொல்ல நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணுறது, மற்ற டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போல்ட்ரி ஃபார்ம் அமைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான சிட்டா அடங்கல் காப்பி தேவைப்படும். அதேமாரி ஆதார் அட்டை கேட்டிருப்பாங்க. நாட்டுக்கோழியை வளர்ப்பதற்கு தேவையான உத்தரவாதம் வந்து நீங்கள் அளிக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்கள் ரேஷன் கார்டு நீங்கள் ப்ரியாரிட்டியாக இருக்கீங்க, அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, திருநங்கையாக இருக்கீங்க, ஆதரவற்றா இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ், இதுவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக இதான் உங்களுக்கான நாட்டுக்கோழி பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இந்த ஸ்கீம் பற்றி கேட்டே இருந்தீங்க. ஸோ தமிழக அரசு இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க 2 ஸ்கீம் பற்றி. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்டேட் வரசில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.